தூய ஆவியானவரின் ஆண்டிற்கான வாழ்வுதயத்தினால் வெளியிடப்படும் தூய ஆவியின் கனிகளில் ஒன்றான மகிழ்ச்சியை பற்றிய சிந்தனை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இவ்வாண்டிலே கரிட்டாஸ் வாழ்வுதய சமூக பணி நிலையத்திலிருந்து இந்த மாதத்திற்கான சிந்தனையாக பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்றான மகிழ்ச்சியை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மகிழ்ச்சி என்பது கடவுள் நமக்கு தந்த மிக உயர்ந்த அருள். அது உலகம் தரும் தற்காலிக சந்தோஷம் அல்ல, மாறாக இறைவனுடன் உள்ள ஆழமான உறவிலிருந்து பிறக்கும் நிலையான ஆனந்தம். இயேசு கிறிஸ்து தமது வாழ்வாலும் வார்த்தைகளாலும் உண்மையான மகிழ்ச்சி அன்பிலும் தியாகத்திலும் இருப்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழும் பொழுது நம் உள்ளத்தில் பிறக்கும் அமைதியே உண்மையான கிறிஸ்தவ மகிழ்ச்சியாகும். கத்தோலிக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பிறருக்காக வாழும் மனப்பாங்கில் வெளிப்படுகின்றது. ஏழைகளுக்கு உதவுதல், நோயாளர்களை பார்வையிடுதல், துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறுதல் ஆகிய சேவைகளின் மூலம் நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்றோம். பிறரின் துன்பத்தை துடைப்பதன் வழியாக கிடைக்கும் மகிழ்ச்சி உலகின் எல்லா இன்பங்களையும் விட உயர்ந்ததாக இருக்கும். ஆகவே நாம் பெற்ற மகிழ்ச்சியை நம் வாழ்க்கையின் வழியாக பிறருடன் பகிர அழைக்கப்படுகின்றோம். குடும்பங்களிலும் திரு அவையிலும் சமூகத்திலும் மகிழ்ச்சியின் கருவிகளாக மாறும்போது நாம் உண்மையான கிறிஸ்துவின் சாட்சியாக இருப்போம். கடவுளின் அன்பில் நிலைத்து நம்பிக்கையோடும் சேவையோடும் வாழும் வாழ்க்கையே ஒரு நிறைந்த கத்தோலிக்க வாழ்வின் அழகான வெளிப்பாடாகும். எனவே இதை மனதில் நிறுத்தி எம் வாழ்வை தூய ஆவியானவருக்கு உகந்த வாழ்வாக வாழ தூய ஆவிக்கென அர்ப்பணிக்கப்பட்ட இவ்வாண்டிலே குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் பணி வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி பயணிப்போமாக.